ஹலோ வியூவர்ஸ். அக்வேரியம் முடிச்சுட்டு நேராக சாவக்காட் பீச் தாங்க போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்னேகத்திரம் பீச்சுக்கு தாங்க போனோம். ஸ்னேகத்திரம் பீச்னு லொக்கேஷன் போட்டிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடலாங்க. ஸ்னேகத்திரம் பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க ஓஹோ பீச் இருக்குது. இங்கே பேக் வாட்டர் ஸ்ட்ரீம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அப்படி எதுவும் இல்லைங்க. ஈவினிங்கில் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க இது. அங்கேருந்து நேராக அதிரப்பள்ளி தாங்க போனோம். கேரளாவுக்கு வந்துட்டு அதிரப்பள்ளி போகலன்னா எப்படி? இந்த சத்தத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். தண்ணி கம்மியாக இருக்கும்போது எவ்வளோ சத்தம் கேட்குது பாருங்களேன். இதோட சாரலில் முகம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுங்க. வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்ததுங்க. இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் கூட எடுத்திருக்காங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. மேலே ஏறுற இடத்துல தாங்க இந்த இடம் இருந்தது. இங்கே தண்ணி கம்மியாக வரும்போது குளிக்க விடுவாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. மேலே ஏறுறதும் இறங்குறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கேரளா போனீங்கன்னா நீங்களும் ஒரு முறை இங்கெல்லாம் போய் பாருங்கள்.